அவர் மக்களை சந்திச்சிருக்கிறாரா? அவர் மக்களை பார்த்திருக்கிறாரா? அவருக்கு என்ன தெரியும்? ஸ்டேஜ்ல வந்து சினிமா டயலாக் வந்து நின்னு பேசிட்டு போறாரு. ஒரு முதல்வர் அந்த மாதிரி பேசுறாரு. அதான் மக்களை சந்திக்கலன்னா 13ஆம் தேதியில மக்களை சந்திக்க போறாரு. நீங்க கேட்டதெல்லாம் வந்துருச்சு. இப்ப கடைசியா 2 விஷயம் தான் வச்சிருக்கீங்க. ஒண்ணு நடிகன் கூத்தாடி, இன்னொன்னு மக்களை சந்திக்காம இருக்கிறாரு. இப்ப மக்களை சந்திக்க வந்துட்டார். அவர் நடிகன் இல்ல தலைவன்றதை 2026ல மக்கள் வாக்களிக்கும் போதே தெரிஞ்சிடும். நீ வந்திருக்க ஒரு லிஸ்ட் பெருசா வெளியில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூஸா கிட்டத்தட்ட டிசம்பர் 20ஆம் தேதி கிறிஸ்மஸ் வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து பயணத்தில் இருந்துட்டே இருக்கார். 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள்னு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எல்லா மூவுமே தெரியும். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வெற்றி அடையணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை நோக்கி தான் நகர்வாரு. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நேர்மையான நல்ல அரசியல்வாதை தாண்டி ஒரு மகிழ்ச்சியான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனா இருப்பாருன்னு நான் பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசுறாங்க. ஒரு அங்கிள்னு சொல்லிட்டாரு, முதல்வர் அங்கிள் சொல்லிட்டாரு. முதல்ல பேர் சொல்லாம பேசினாரு, ஒரு நாகரிகத்தை கருதி. அப்படின்னா சொன்னீங்க, ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு பைந்தாங்குழி அரசியல்வாதியா இருக்காரு, இவரெல்லாம் எப்படிங்க ஆட்சியை பண்ணுவாரு, நாட்டுக்கு வருவாரு, அது இதுன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. சரி அங்கிள்ன்றாரு உரிமையோட. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இஸ் வெரி ராங் அங்கிள். 2026ல கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான், கவலைப்படாதீங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாருக்கிட்ட பேச போறோம்னா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி காமேஷ் அவர்களிடம் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சிஸ்டர். தொடர்ந்து எல்லா இடங்களிலுமே என்ன நடந்தாலும் அண்ணன் விஜய் அவர்களை வச்சு பேசாம கிடையாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் தான் கேட்க போறேன். 13ஆம் தேதி இப்ப மாநாடுன்னு சொன்னாங்க, மாநாடு முடிஞ்சிருச்சு. இப்ப 13ஆம் தேதி சுற்றுப்பயணம், ஒவ்வொரு இடத்துக்கும் போறாரு அண்ணன். நேரடியா போய் மக்களை சந்திக்க போறாரு. நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டாங்க, இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட வந்து பேசல, நேர்ல மக்களை சந்திக்கவே இல்லை. இந்த கேள்வியை கேட்டா கோவப்படுவீங்க, ஆனா இப்ப வரைக்கும் அதை தான் சொல்றாங்க. இந்த உருட்டை நிறுத்தவில்லை. பிரஸ் மீட் கூட நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான், எஸ் இப்பதான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. வேற யாருக்கு கொடுத்தாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் ஓகேப்பா விஜய் என்ன பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஷைலு சிஸ்டர் அப்பதான் ஒத்துப்பாங்க, இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. நாங்க கேட்கலங்க. சொல்றது சில பேர் வந்து பேசும்போதே வாதத்திலே வைக்கிறாங்க. அவர் மக்களை சந்திச்சிருக்கிறாரா? அவர் மக்களை பார்த்திருக்கிறாரா? அவருக்கு என்ன தெரியும்? ஸ்டேஜ்ல வந்து சினிமா டயலாக் வந்து நின்னு பேசிட்டு போறாரு. ஒரு முதல்வர் அந்த மாதிரி பேசுறாரு அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணம் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதான் மக்களை சந்திக்கலன்னா 13ஆம் தேதியில மக்களை சந்திக்க போறாரு. நீங்க கேட்டதெல்லாம் வந்துருச்சு. அதாவது 2022ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி அன்னைக்கு, பிப்ரவரி 22ஆம் தேதி கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு போன வருஷம் இருந்து ஒன்னா நீங்க வைக்கிற குறைகளை அவர் ஒன்னொன்னா தொடச்சுக்கிட்டே வர்றாரு, தவிடுபொடி ஆக்கிட்டே வர்றாரு. என்னை கோர்த்து விடுறாரு, நான் கிடையாது. தவிடுபொடி ஆக்கிட்டே, நீங்கன்னா மக்கள் சார்பா கேட்கிற நீங்கள். அதனால தானே சொல்லியிருக்காரு வள்ளுவன், தொகை சொல்லி தூவாது நீகி, நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. சோ மக்களுக்காக நீங்கள் கேட்கும் அந்த தூதுவனாக நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அதாவது சைலு சிஸ்டரோட கேள்வி இல்ல, மக்களோட கேள்வி இல்ல, சைலு சிஸ்டர் ஒரு தூதுவனா வந்து கேட்கறாங்க. அந்த பாயிண்ட்டை தான் நான் பாக்குறேன். வள்ளுவன் சொன்ன பிரகாரம் நீங்க செய்றீங்க. அவருக்கு கட்சி ஆரம்பிச்சது கொள்கை இல்ல, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதோ விசில் அடிச்சாங்க, ஒன்னொன்னா முடிச்சுட்டு வந்தாரு. அவரால் ஒரு மாநாடு போட முடியுமா, போட்டு காமிச்சிட்டாரு. 2 மாநாடு போட்டாரு. 2 மாநாடு போட்டு காமிச்சிட்டாரு. அப்புறம் எல்லாமே என்னென்னலாம் சொல்றீங்களோ எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டே வர்றாரு. இப்ப கடைசியா 2 விஷயம் தான் வச்சிருக்கீங்க. ஒண்ணு நடிகன் கூத்தாடி, இன்னொன்னு மக்களை சந்திக்காம இருக்கிறாருன்னு. இப்ப மக்களை சந்திக்க வந்துட்டாரு. அவர் நடிகன் இல்ல தலைவன்றதை 2026ல மக்கள் வாக்களிக்கும் போதே தெரிஞ்சிடும், ஜெயிக்கும் போது. அதனால அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நிக்குது. பாக்கி எல்லா விஷயத்திலும் இப்ப நீங்க கேட்டீங்களே, நேற்றுக்கு ஒரு லிஸ்டே ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. நீங்க வந்திருக்க ஒரு லிஸ்ட் பெருசா வெளியில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திருச்சியில் ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூஸா கிட்டத்தட்ட டிசம்பர் 20ஆம் தேதி கிறிஸ்மஸ் வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து பயணத்தில் இருந்துட்டே இருக்கார். 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள்னு அப்படியே ஒட்டுமொத்த தமிழக பயணத்தையும் சுற்றுப்பயணத்தையும் டிசம்பர் வரைக்கும் அடுத்த 3 மாசத்துக்கு மக்களுக்கு ஃபுல்லா ஜோஷ் தான். தீபாவளி ஸ்டார்டட் ஃப்ரம் செப்டம்பர் 13ஆம் தேதியில இருந்தே தீபாவளி கிராக்கர்ஸ் தான், பானை வெடிக்க பட்டாசு தான் இளைஞர்களுக்கும். வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ணன் வந்துட்டாரு, மக்களை சந்திக்க வந்துட்டாரு. தொகுதியா நின்று ஆக்சுவலி வந்து இதுல என்னன்னா, ஏன் திருச்சியில ஆரம்பிக்கிறாருன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு. அது அடுத்த காணொலியில் நிச்சயம் நான் சொல்றேன். ஏன்னா 13ஆம் தேதி வந்து திருச்சியில டெல்டா மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிரதான காரணம் ஒன்று இருக்கு. அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் வாயில சொன்னார்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒருவேளை அவர் இல்லைன்னா இதுதான் காரணம்ன்றது அந்த காரணத்தை நான் நேர்ல சந்திச்சிருக்கீங்க. சோ உங்களுக்கு எல்லாரோடையுமே அண்ணனை பத்தி நல்லா தெரியும்.
ஸோ என்ன இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எல்லா மூவுமே தெரியும். ஸோ அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வெற்றி அடையணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அதை நோக்கி தான் நகர்வாரு. இல்ல அவர் வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, அவர் வந்து எப்படிப்பட்ட மனுஷன்னா ரொம்ப ரிஃபைன்டான மனுஷன். அவர் யாரை பத்தியும் எதுவுமே பேச மாட்டாரு. இப்போ நம்ம போய் ஒரு விஷயத்த சொன்னா கூட சொல்றோம் வச்சிங்களேன், நான் ஒரு தடவை மீட் பண்ணி அந்த 1.25 மணி நேரம் இப்படிதான் உட்காந்து பேசினது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அது அந்த அங்க என்ன சொல்லும் போதே எனக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படி பார்த்து பேசும்போது எப்படி இருந்திருக்கும்? இல்ல அவர் டீ போட்டு கொடுத்தா நான் டீ சாப்பிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தாரு, அவ்வளவுதான். இல்ல அது என்னன்னா ஒரு 2 பேருக்குள்ள நடந்த ஒரு கலந்துரையாடல். அதை வந்து நம்ம வெளியில சொல்ற அந்த பக்குவம் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு எத்திக்ஸ். அதை நம்ம மெயின்டைன் பண்றோம். அவர் அடுத்த முறை அவரை சந்திச்சு, ஆனா இந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா பேசுனீங்க, அவர் என்னன்னா சொன்னார், 1.25 மணி நேரம். இது வந்து பண்ணிருக்காங்க தெரியுமா? நீங்க இந்த மாநாடோட காலத்துல நாங்க நின்னோம். சோ தண்ணி தண்ணி காலி ஆயிடுச்சு, தண்ணி இல்ல, இருங்க கேளுங்க, தண்ணி கிடையாது இல்ல. ஒரு வாரம் அங்க இருந்தவன் நானும் தான் இருந்தேன். சோ என்னன்னா வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம், பயங்கர வெயில். அந்த வெயில்லையும் மக்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க, நகலவே கிடையாது. அந்த இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், பார்த்துட்டாவது போகணும்னு அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊர்ல கள்ளழகருக்கு தான் வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வரும். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்தோம். அப்போ மக்கள் வந்துட்டு மாற்றத்தை விரும்புறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை. அனைவருக்குமான பிடித்த தலைவர். அது வந்து இன்றுக்கு இல்ல, அதுக்கு ஒரு யாரும் சொல்லாத ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்த கூட நான் சொல்றேன். அது ஏன் அவரை பிடிக்கும்ன்றதுக்கு. அதை தாண்டி இப்போ இது நடந்துச்சு இல்லையா, ஸோ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ண, என்னன்னா பேசுனீங்க, என்னன்னா சொன்னீங்க, இல்லை தம்பி அது நம்ம பேச முடியாது, தப்பா. ஆனால் ஒரு போட்டோ கிடைச்சா போதுன்னு இருக்கோம். நீங்க என்ன 1.25 மணி நேரம் அவரோட உட்காந்து தனிப்பட்ட முறையில் சொல்றேன். அங்க காஞ்சி கிடந்தாங்க, அடிக்கிற வெயில்ல தோலெல்லாம் பிரிஞ்சு போயிடுற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அடிச்ச வெயில பாருங்க, இன்னும் டானா தான் இருக்கு. இன்னும் கலர் பேக் டு கலர் வரல. நம்மளும் அதே இன்னும் டான் இருக்கு லைட்டா. அப்படி காத்துட்டு இருந்தாங்க பெண்களும் கூட, குழந்தைகள் கூட, நிறைய குழந்தைங்க. அவர் அதான் கடந்து போட்டு இப்ப விஷயத்துக்குள்ள வரோம்னா, இஸ் அ மோஸ்ட் ரிஃபைன்டு மேனு. அவர் அதிகமா யாரை பத்தி பேச மாட்டாரு. என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுவோம் அப்படின்றத ஒண்ணு இருக்கிறது. நம்ம அதாவது எங்கேயாவது போகும்போது அது அவசியம் பேசணுமா தம்பி அப்படின்னு கேட்பாரு. அவ்வளவுதான், அது அவாய்ட் ஆயிடும். நம்ம அப்படியே பேசுவானா, இது இப்படின்னா அது அவசியம் வேணுமா, யாராவது ஒருத்தர் பத்தி வரும்ல. ஆனா இப்படி போகும்போது அவர் என்னன்னா, அவர் அவசியம் அதை பத்தி பேசணுமா, அது தெரிஞ்சுக்கணும், ஓகேண்ணா. அது ரொம்ப அதான் சொல்றேன், எதிரிக்கும் அவரை பிடிக்கும். அவரை பார்த்து பேசிட்டீங்க, அதுக்கு மேல ஒரு சொல்றதுக்கு ஒரு எதிரி கூட அவரை பார்த்து பேசினார்ட்டானா பிடிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஒரு வெரி பாசிட்டிவிட்டி. அதாவது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நேர்மையான நல்ல அரசியல்வாதை தாண்டி ஒரு மகிழ்ச்சியான தமிழகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவனா இருப்பாருன்னு நான் பார்க்குறேன். மகிழ்ச்சியான தமிழகம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மக்களை வந்து சந்தோஷமா, ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஸ்கிரீன்ல எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டார். அவரு பார்த்தாலே போதும் அப்படின்னு உட்கார்ந்து இத்தனை 30 வருடங்களாக மக்களை சந்தோஷப்படுத்தின மனுஷன் இன்னைக்கு அரசியலுக்கு வராருன்னா அதே சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது, கண்ணை பார்த்து தான் பேசுறாரு, அளந்து பேசுறாரு. ஆனா உண்மைத்தன்மை ரொம்ப இருக்கு. அந்த உண்மைத்தன்மை தான் என்ன அவர்கிட்ட கவர்ந்துச்சு. இல்லடா இந்த மனுஷனுக்கு வேலை செய்யலாம்டா, தப்பு இல்லடா, நம்ம ஒரு நல்லவனுக்கு தான்டா வேலை செய்யறோம், நம்மளால முடிஞ்ச உதவி பண்றோம் அவர் வளர்த்துக்கு அப்படின்ற அந்த அதான் சொன்னல அந்த மைண்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அதுக்கு ஒரு கதை இருக்கு, அது இன்னொரு நாள் நம்ம தனியா பேசுவோம். இன்னொரு விஷயம் என்ன இல்ல, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயத்த முன் வச்சு பேசுறாங்க. அவர் அங்கிள் சொல்லிட்டாரு, முதல்வர் அங்கிள் சொல்லிட்டாரு அப்படிங்கிற. ஒரு மாசம் ஆச்சியா, இன்னும் இந்த உருட்ட முடிக்கலையா, விடல இன்னும் அங்கிள்னு பின்ன என்ன. சரி அங்கிள்ன்றது கெட்ட வார்த்தையா, தப்பான வார்த்தையா கிடையாது இல்ல. அது ஒரு மரியாதை, அது ஒரு 2K கிட்ஸை கனெக்ட் பண்றது ஒண்ணு, நம்பர் 1 பாயிண்ட். நான் அப்படி பாக்குறேன். ரெண்டாவது வந்து நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போமே, ஒரு உரிமையில சொல்றது. அவர் வந்து பல வருஷமா பழகி இருக்காரு. அவர் முதல்ல என்ன இது நான் எல்லாத்துலயும் சொல்லிட்டேன், இருந்தாலும் மீண்டும் சொல்றேன். முதல்ல பேர் சொல்லாம பேசினாரு, ஒரு நாகரிகத்தை கருதி. அப்ப என்ன சொன்னீங்க, ஒரு பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒரு பைந்தாங்குழி அரசியல்வாதியா இருக்காரு, இவரெல்லாம் எப்படிங்க ஆட்சியை பண்ணுவாரு, நாட்டுக்கு வருவாரு, அது இதுன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அதுக்கப்புறம் பேர் சொன்னாரு. பேர் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க, என்னங்க அப்பா வயசாவது பேர் சொல்றாரு அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் சாருன்னாரு, அதுக்கும் ஒரு விமர்சனம் வச்சாங்க. சரி அங்கிள்ன்றாரு உரிமையோட. இப்போ 2 விதமாவும் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு உரிமைக்காகவும் சொல்றாரு, அவர் வந்து தன்னை யாருன்னு சொல்றாரு, அப்பான்னு சொல்லிடுறாரு. அப்பான்ற ஒரு மனிதன் மக்களுக்கு கஷ்டம்னா ஓடி வந்து நிற்பான்ல. எந்த அப்பாவாவது தன் மகனுக்கு கிடக்கிற கஷ்டத்துக்காக அமைதியா இருப்பானா, ஓடி வந்து நிற்பானா? உங்க அப்பா உங்களுக்காக ஓடி வந்து நிற்பார்ல. இந்த வயசுலயும்
உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா துடிச்சு போவாங்க. இந்த வயசுல எங்க அம்மா எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னடா பயந்து பதறிட்டாங்க. நான் அடிபட்டு ரத்தத்தோட நம்ம வீட்டுக்கு வரோம், ஃபுல்லா ரத்த காயம், பயந்துட்டாங்க, பதறிட்டாங்க. இந்த வயசுலயும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி அப்போ ஒரு அப்பான்றவர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை துடிச்சிட்டு போகணும்ல, இல்லையே நாங்க கூலி படம் பார்த்துக்கிட்டு ட்விட்டு போட்டுட்டு இருக்கோமே, அப்ப எப்படி எடுக்கிறது உங்களை? தூய்மை பணியாளர்கள் அங்க தன்னோட கூலிக்காக கஷ்டப்பட்டுட்டு 13 நாள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு ஏங்க அந்த பிரச்சனை தீருங்க, தீக்காம போங்க. அது தீர்க்கக்கூடிய பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை எது வேணா இருக்கட்டுங்க, மனிதாபிமானத்துல வந்து பார்க்கலாம்ல. உங்க வீட்டு குப்பை அள்ளிருக்காங்கல்ல. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், உங்ககிட்ட என்கிட்ட கேட்கல, என்கிட்ட ஒரு மாசத்தை எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க வச்சுங்க, அந்த வேலை நான் செய்வேன்னு நினைக்கிறீங்க? நீங்க செய்வீங்களா? இல்ல மாட்டோம். 2 லட்ச ரூபா தரேன் மாட்டோம் சார். 5 லட்ச ரூபா கொடுத்தா கூட மாட்டோம். யோசிப்போம். 10 லட்ச ரூபா நமக்கு சம்பளம் 5 லட்சம் கூட நம்ம யோசிப்போம், டே எப்படா முடியும்? கண்டிப்பா சார், அது எல்லாராலும் பண்ண முடியாது. எல்லாராலையும் அவங்களை எப்படி பார்க்கணும்? அவங்களை நம்ம எப்படி பார்க்கணும்? அவங்க நம்ம கடவுள். 1 மணி நேரம் கூட அவங்களை உட்காந்து கேட்க கூடாது. பிரச்சனைகள் இருக்கும். இப்ப நாளைக்கு நாங்களே அரசாங்கம் விஜய் ஆரம்பிச்சாருன்னா முடிச்சிருவீங்களாடா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. இருக்கு, அவங்க கிட்ட ஒரு மனிதாபிமானம் ரீதியாக இல்லைங்க இப்படிலாம் இருக்கு பிரதர், இதுக்கு நாங்க உங்களுக்கு பொறுப்பு. அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. அவன் என்ன கேட்டான், எனக்கு அரசாங்க உத்தியோகத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொடு, சம்பளத்தை குறைக்காத. நியாயமான கேள்வி. நியாயமா சொல்லுவோமே, நம்ம ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், அந்த சம்பளத்தோட குறைச்சி வேலை செய்ய யாராவது வேலை செய்வாங்களா? செய்ய மாட்டோம்ல. அதுதான். அப்போ அவன் கேட்கறது என்ன, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுங்கய்யா, ஏன் குறைக்கிறீங்க? 23,000 சம்பளம் கொடுத்தீங்க, 15,000 கொண்டு போய் நிறுத்துறீங்க, பாதி சம்பளமா கிட்டத்தட்ட 8,000 கேட்கறான். அப்போ அவனை நியாயமா ஜாஸ்தி கொடுக்கணும், உயர்த்தி கொடுக்கணும். கொடுக்காம இருக்கிறோம், சரி ஓகே ஃபைன் போயிட்டு. இல்லை பிரதர் இப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுதானே பிரச்சனை. நான் சொல்றேன், இது ரொம்ப சிம்பிளா தீர்வு. அவர்கிட்ட போய் உட்காந்து நாங்க வந்து 10 ஜோன், 10 ஜோன்ல 7 ஜோன் கொடுத்துட்டோம், 3 ஜோன் கொடுக்காம பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு நான் ஒரு உத்தரவாதம் தரேன், இது அரசாங்கம் கீழ் நடக்கும் விஷயம், உங்க வேலைக்கு நாங்க உத்தரவாதம்னு அரசாங்கம் ஒரு கொலாட்ரல் கொடுத்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த சம்பளத்தை கொடுத்தா ஓவர். இதை செய்யாம நீங்க இவ்வளவு சீனை போட்டு நிக்கிறீங்க. இதுல உங்க தேர்தல் வாக்குறுதி வேற இருக்கு. 181 தேர்தல் வாக்குறுதி, 185 தேர்தல் வாக்குறுதி. நான் அதெல்லாம் எடுத்து பேசினேன்னா பேசியாச்சு, இருந்தாலும் சொல்றேன். அப்போ உங்களை நாங்க அப்பான்னு எப்படி கூப்பிடுறது? அங்கிள்ன்றவன் யாரா இருப்பான் நீங்களே சொல்லுங்க. அந்த 13 நாள் கண்டுக்காம, இப்போ நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை, அப்பா துடிச்சு ஆபீஸ்ல எங்க இருந்தாலும் ஓடி வருவாரு. பக்கத்து வீட்டுல இருக்கிற அங்கிள் என்ன பண்ணுவான்? அதுதான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்றத மக்களுக்கு மறைமுகமாக நாகரிகமான முறையில் சொல்கிறார் எங்கள் விஜய் அண்ணா. அப்படி எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்துட்டு இந்த கேள்வி நான் வந்து கேட்கணும். 2-3 நாட்களுக்கு முன்பாக திரு விஜயகாந்த் அவர்களோட பையன் மூத்தவர் வந்துட்டு சீமான் அவர்களையும் அண்ணன் விஜய் அவர்களையும் வச்சு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மெச்சூர்டான ஸ்பீச் தான், அதுல எதுவும் டவுட் இல்லை. அரசியல் வரலாற்றில் கடந்த சில காலமாக விஜயகாந்த் கேப்டனை பத்தி பேசாம ஒரு அரசியல் இல்லை. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இப்போ அதை தூக்கி நிறுத்துறதுக்கு அவர் பையன் வந்திருக்காரு. அவர் பையனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது நடந்திருக்கு. ஏன்னா 2016 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அண்ணா 3வது அணியாக நின்று மக்கள் நல கூட்டணின்னு அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தார். எல்லோருமே பேசப்பட்டது. ஸோ இது ஏன்னா ஒரே கலையிலேருந்து வந்ததுனாலையும் கலைத்துறையிலேருந்து வந்ததுனாலையும் அவருமே சொல்லிட்டார், எங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு அந்த மதுரை மாநாட்டில் அந்த மதுரை மண்ணுக்கான எங்கள் அண்ணனை நான் சொல்லி தான் ஆகணும்ட்டு சொல்கிறாரு. ஸோ இது அவர் சொன்ன பாயிண்ட் கிட்டத்தட்ட உண்மைதான், அதில் ஒன்றும் மறுக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா இந்த 2 கட்சியை தாண்டி 3வதாக விஜயகாந்த் அண்ணா கேப்டனால் வெற்றி பெற முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. அது சில சந்தர்ப்பவாதங்களாலும் சில இஷ்யூக்கள் சில பிரச்சனைனால அவரால் சாதிக்க முடியாமல் போச்சு. ஆனால் அண்ணனுக்கு எட்டாது தம்பி கெட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி உறுதியாகிறதுக்கு கேப்டன் அண்ணன் விட்டுட்டு போனதை, கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் விட்டுட்டு போனதை தம்பி விஜய் அண்ணா நிறைவேற்றுவார்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. அப்புறம் சீமான் அவர்கள் சில இடங்கள்ல என்ன பேசினாலும் அந்த இடத்துல தளபதி விஜய் அவர்களை வச்சு பேசுறாங்க. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? பப்ளிசிட்டி தான், வேற என்ன சொல்லணும்? விஜய் அண்ணன் வச்சு இவரு பப்ளிசிட்டி ஆகிக்கிறாங்க. விஜய் அண்ணா வச்சு யார் பேசினாலும் பப்ளிசிட்டிங்க. as simple as that. இப்போ ரொம்ப சிம்பிள். நான் ஓப்பனா சொல்றேன். இப்போ நீங்க என்ன விஜய் அண்ணா வச்சு கேள்வி கேட்குறீங்க, இவ்வளோ கேள்வி சொல்றேன், வியூஸ் எவ்வளோன்னு எடுத்து வச்சிங்க. நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், இல்லை இப்போவே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன், வேற ஒரு உக்ரைன் ரஷ்யா போர், மோடி ட்ரம்ப், நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. இல்ல பஞ்சாப்ல நடந்த மழை எதனால காரணம், ஏன் நார்த் இந்தியாவே தண்ணியில முதக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஏன் லேண்ட்ஸ்லைடு, இதெல்லாமே கேளுங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். 2த்தையும் நீங்க உங்க சேனல்ல போடுங்க. எது போகும்னு நினைக்கிறீங்க? எது போகும்?
அப்ப எனக்குமே அதுதான் இது ஏன் 7 வருஷமா கட்சி 8 வருஷமா கட்சி நடத்துறேன், இது 9வது வருஷம். இன்னி வரைக்கும் ஒரு பயம் கூட என்ன மதிச்சதில்ல, கூப்பிட்டு பேசினது இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் 4-5 இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் தான். காமேஷ் எங்க கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு நான் 5 இன்டர்வியூ குறையாம நான் கொடுக்குறேன், யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி டெய்லி மீடியா சேனல்ஸ் போறேன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் தான். அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே இல்லை. அந்த நன்றியை நான் எந்த காலத்துலயும் மறக்க மாட்டேன். நான் அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மக்கள் தேவைப்படுது. நான் அதை தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். அரசியல் சாக்கடை, ஐ ஹேட் பாலிடிக்ஸ்ன்னு சொன்ன இந்த தமிழ்நாட்டில், நான் மற்ற ஸ்டேட்டை பற்றி நான் பேசல. நான் எப்போவுமே தமிழ்நாடு, எனக்கு தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு தான். அதனால தமிழ்நாடு இளைஞர் கட்சினே வச்சிருக்கோம் நாங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பெண்கள் முதற்கொண்டும் இளைஞர்கள், பப்ஜியில் இருந்த இளைஞர்கள், வீடியோ கேம்ஸில் இருந்த இளைஞர்கள், பெண்கள் சீரியல் இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடம் வரை அரசியலை பார்க்கிறார்கள். They are into the current affairs. They started looking into the current affairs. இன்று என்ன நடந்திருக்கு அரசியல்ல அப்படின்றத கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வீட்டுல கிளம்பி வரும்போது எங்க அம்மா கேட்ட ஒரே கேள்வி, என்னிலேந்திரா பரப்புரை பண்றாரு உங்க விஜய் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எங்க அம்மா எல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டு போயிட்டு அழுத்திட்டு வர ஒரு அம்மா. அவ்வளவுதான். வீட்டுல இருப்பாங்க, புள்ள நல்லா சாப்பிடணும், ஒரு ஹோம் மேக்கர், புருஷனுக்கு சாப்பாடு, பிள்ளைக்கு சாப்பாடு போடணும் வயிறார, அவ்வளவுதான். அதை தவிர்த்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இவ்வளவுதான் அந்த உலகம். அவங்களுக்கு தெரிஞ்ச உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண ஹவுஸ் மேக்கிங் தான். அவங்க இன்னைக்கு கேட்குறாங்க, இப்ப வரும்போது கேட்டு வராங்க. அப்போ இந்த மாதிரி, அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பாதம்ன்ற மாதிரி இங்க மட்டும் இல்லை, நான் பிரச்சாரங்களோ இல்லாட்டி வெளியில போய் பார்க்கும்போது மக்கள் கிட்ட பேசும்போது மக்கள் கிட்ட இது தெரியுது. இதுதான் ஒரு எழுச்சி. இதுதான் முதல் வெற்றியாக நான் விஜயனா கிட்ட பாக்குறேன். அவரோட கட்சியோட பேர்ல அந்த வெற்றி, விஜயனா என்னடா வெற்றின்னு கேட்டீங்கன்னா இதாங்க முதல் வெற்றி. அரசியல் படுத்துகிறார் மக்களை. இன்னைக்கு இருக்கிற அந்த பப்ஜி விளையாடிட்டு இருக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கிற பெண்களா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஐ ஹேட், நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க பயோல, அரசியல் ஒரு சாக்கடை, ஐ ஹேட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களே இன்னைக்கு வந்து அரசியல் பார்க்க வைக்கிறாருன்னா, இந்த முறை ஜனநாயகமாக 70 முதல் 70% தான் நமக்கு வாக்களிப்பாங்க மேக்சிமம் தமிழ்நாட்டில். அது 80%க்கு இந்த ஜனநாயகத்தை மேம்படுத்த போகிறார் இந்த ஜனநாயகன் தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா வெல்ல போவது ஜனநாயகனா ஜனங்களின் நாயகன் இல்ல அது ரெண்டு ஆல்ரெடி அவர் ஜனநாயக நாயகன் ஆயிட்டாரு. 2026ல கலெக்ஷனும் நாங்க தான், எலெக்ஷனும் நாங்க தான், கவலைப்படாதீங்க. சூப்பர். காத்திருந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.